எல்லாருமே ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னு தான் வந்து கனவு காணுவாங்க. பட் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஏன் சில பேரால மட்டும் அந்த கனவை அச்சீவ் பண்ண முடியுதுன்ட்டு? லக்னாலயா, இல்லை அவங்க கிட்ட ஒரு ஹை பேயிங் ஜாப் இருக்கிறதுனாலயா, இல்லை ஏதாவது சீக்ரெட் ஃபார்முலா இருக்கா இதுக்கு? உண்மை என்னன்னா, நீங்க வந்து ரிச்சா தான் பிறந்திருக்கணும், இல்லை உங்ககிட்ட ஹியூஜ் ஒரு சேலரி இருந்தால் மட்டும்தான் வெல்த் பில்ட் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்க ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்றீங்க அண்ட் ஸ்மார்ட் மணி டிசிஷன்ஸ் எடுத்தாலே உங்களால ரிச் ஆக முடியும், ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியும். இந்த வீடியோவில் அந்த 5 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ் என்ன, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் ஃபினான்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம வெல்த் க்ரோ பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரூல் ஆஃப் மணி என்னன்னா, வெல்த்தை லூஸ் பண்ணக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு சடன் எமர்ஜென்சி ஏதாவது வருது, அதனால நம்மளோட என்டையர் சேவிங்ஸ் ஓவர் நைட்ல வைப் அவுட் ஆயிடுச்சுன்னா வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் ஏர்னிங் மோர்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா இன்வெஸ்டிங்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க, அவங்களோட ஃபினான்சஸை ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணாம. உண்மை என்னன்னா, ஒரு சாலிட் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன்ல தான் வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட இந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா உங்களுக்கு க்ரோர் பற்றி நீங்கள் ஆக நினைக்கிற எல்லா எஃபர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபியூட்டைலாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றத முதல்ல பார்ப்போம், பிஃபோர் ஃபோக்கஸிங் ஆன் எப்படி க்ரோ பண்ணுறதுன்றத. ஸோ நம்பர் 1, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட். ஸோ இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் கார் சடன்லி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ உங்கள் ஜாபே லூஸ் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? லோன் எடுக்க வேண்டியதா நிலைமை வருமா, இல்லை கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை யார்ட்டையாவது போய் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்குமா? இதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை. இதுதான் உங்களோட ஃபினான்ஷியல் பேக்கப் பிளான். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? உங்களோட மணியோட ஒரு ரிசர்வ்னு வச்சுக்கலாம். இந்த ரிசர்வில் உங்களோட எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 3 to 6 monthsக்கு கவர் ஆகிற மாதிரி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்வ் ஆஃப் மணியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். இது எங்கே வச்சிருக்கலாம்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செப்பரேட் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சிடென்ட்லி அதை ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இல்லைனா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அண்ட் ஒரு ஈஸி வித்ட்ராவல் ப்ராசஸும் இதில் இருக்குது. உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டோட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் அது கேஷில் வைக்கக்கூடாது, ஏன்னா அது அன்சேஃப். அண்ட் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா மார்க்கெட் வாலடைலாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் நான் எமர்ஜென்சிஸ்க்கு கண்டிப்பாக டச் பண்ணாதீங்க. இது ட்ரூ ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு மட்டும்தான். லைக் இப்போ ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த டைமில் காசு பத்தலைன்னா அது எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ட்ரூவாக ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, அப்போ மட்டுமே அதை எடுங்க. இப்போ இந்த மாதம் சம்பளம் வராதுன்னா அப்போ எசென்ஷியலாக வாங்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு சீட் பெல்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு ஃபினான்ஷியல் சீட் பெல்ட் மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டெய்லி தேவைப்படும்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கிரைசிஸ் வரும்போது நீங்கள் யூ வில் பி கிளாட் அது அங்கே இருக்குது அப்படின்னு. அண்ட் நம்பர் 2, ஹெல்த் இன்சூரன்ஸை ஃபஸ்ட்டு எடுங்க. ஏன்னா ஒரு மெடிக்கல் பில் கேன் ரூயின் எவ்ரிதிங். ஏன்னா லெட்ஸ் பி ரியல், இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கை ராக்கெட்டிங். ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டல் பில்லே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் நம்ம லைஃப் சேவிங்ஸே ட்ரெயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யங் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தாலுமே ஒரு சடனாக ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு சடன் இல்னஸ், ஒரு ஸ்மால் சர்ஜரி கூட இட் கேன் காஸ்ட் lakhs of rupees. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் மஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சேவிங்ஸை அது ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்ஸை அவுட் ஆஃப் யோர் பாக்கெட் கட்டாமல் இன்சூரன்ஸே மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பெட்டர் ஹெல்த் கேருக்குமே உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ குட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான், பட் இன்சூரன்ஸ் உங்களை அந்த குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்ன்றது ரியல் தான். இன்றைக்கி ஒரு 5 lakh சர்ஜரி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் அது 10 லட்சமாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுக்கலாம். இது உங்கள் என்டையர் ஃபேமிலியை ஒரு பாலிசி கீழே கவர் பண்ணும். இல்லைனா மினிமம் ஒரு 5 to 10 lakh கவரேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் எடுக்கலாம். ஏன்னா மெடிக்கல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹை, ஸோ ஒரு லோ கவரேஜ் அமௌண்ட்க்கு செட்டில் ஆகாதீங்க. அண்ட் நம்பர் 3, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் இருக்கிற பிளான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கவரேஜ் உங்களுக்கு சீரியஸ் டிசீஸ்லேருந்து ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்ணும். லைக் கேன்சர், ஹார்ட் டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ போனஸ் டிப் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ இயர்லியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ எங்கே இருக்கீங்களோ அவ்வளோ கம்மியான ப்ரீமியம் கட்டலாம். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தக்கப்புறம் எடுக்கலாம்னா மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் கூட பண்ண சான்ஸ் இருக்குது.
நம்பர் 3, ஸ்கேம்ஸ் அண்ட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. நிஜமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்கவே ஆச்சரியமா இருக்குன்னா ப்ராபப்ளி ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும், டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும். நீங்கள் இந்த பான்சி ஸ்கீம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர்லாம் பர் மந்த்தே உங்களுக்கு 30% கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் உனக்கு கிளியராக சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஹை ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கேரண்டீடாக ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கேமாக தான் இருக்கும். நம்ம எப்படி ஒரு ஸ்கேமில் ஆக்சுவலி வந்து ட்ராப் ஆகுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஏர்ன் மணியை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த ஸ்கேம்னே தெரியாமல். இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இனிஷியலி உங்களுக்கு ஃபேக் ரிட்டர்ன்ஸ் காட்டுவாங்க. நிறைய பீப்பிள் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க, இது ஒரு கோல்ட் மைன் நம்மளுக்கு கிடச்சது அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் எவென்ச்சுவலி அந்த கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடும், நம்ம மணி எல்லாமே நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸோட ரெட் ஃப்ளாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன். எந்த ஒரு லெஜிட்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ரிஸ்கே இல்லாமல் ஹை ரிட்டர்ன்ஸ் அதுவும் கேரண்டீடாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொன்று ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இப்போ யாராவது குவிக்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராபப்ளி ஸ்கேம் தான். அண்ட் டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. உங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணுறாங்க இல்லை ரிட்டர்ன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேருந்து நீங்கள் தள்ளியே இருங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லை கவர்மெண்ட் பேக் ஸ்கீம்ஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது இதில். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது. நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணுவாங்க. சேலரி வரும், ரெண்ட்டு, பில்லு, ஃபுட்டு, ஷாப்பிங், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த மந்த் என்ன மிஞ்சுதோ அதை சேவ் பண்ணலாம்னு நினச்சிட்டு அதை தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆஃபன் எண்ட் ஆஃப் த மந்த் ஒன்றுமே இருக்காது நம்ம கையில். இது ஒரு லூப்லேயே போகும். இதனால தான் நிறைய பீப்புள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சேவ் பண்ணுறதுக்கும் இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும். வெல்த்தியஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான இல்லைனா ஒரு பவர்ஃபுல் ரூல் இருக்குது. அது என்னதுன்னா சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பே யோர் செல்ஃப் பிரின்சிபலில் நம்ம பார்ப்போம். இதுதான் வெல்த்க்கான கீ. ஸோ பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் உங்களோட ரெண்ட், க்ராசரிஸ் இல்லை என்டர்டைன்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்கம்லேருந்து ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜை இன்கம் அண்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்து வச்சுருங்க. இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்களை கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு இது ஃபோர்ஸ் பண்ணுது. சேவிங் நோ லாங்கர் அண்ட் ஆஃப்டர் தாட். இப்படி நீங்கள் எடுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணிட்டே இருப்பீங்க. அது ஆஃப்டராக பார்த்துக்கலாம் அப்படின்ற கணக்கே கிடையாது. இன்னொன்று லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்லேருந்தோ உங்களுக்கு இது ப்ரிவென்ட் பண்ணுது. உங்கள் இன்கம் க்ரோ ஆக உங்கள் செலவு க்ரோ ஆகாமல் உங்கள் சேவிங்ஸ் க்ரோ பண்ணலாம். அண்ட் டிசிப்ளினை பில்ட் பண்ணுது. நீங்கள் உங்களோட மீன்ஸை வாழ்கிறதுனால உங்கள் வெல்த்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி க்ரோ பண்ணலாம். ஸோ பெஸ்ட் வே என்ன இதை செய்கிறதுக்குன்னா உங்கள் சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணுறது தான். எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை செட்டப் பண்ணுங்க. எவ்ரி மந்த் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை அதுலேருந்து டிடக்ட் பண்ணுற மாதிரி. இல்லைனா ஒரு செப்பரேட் சேவிங்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். அஸ் சூன் அஸ் உங்கள் சேலரி கிரெடிட் ஆனோன்னே. நீங்கள் பேங்கிங் ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக் டெபாசிட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி. சேவிங் ஆப்ஷனலாக இருந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி பண்ணவே மாட்டோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுங்க. நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி சான்ஸே கொடுக்காதீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் இன்வெஸ்ட் இல்லை சேவ் ஆகிடும். நம்பர் 2, 50-30-20 ரூல். இது ஒரு சிம்பிள் பட்ஜெட்டிங் ஃபார்முலா. நம்மளுக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும்னு ஐடியா இல்லைனா இந்த சிம்பிள் இல்லை எஃபெக்டிவ் பட்ஜெட்டிங் சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ 50% எசென்ஷியல்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்ட், க்ராசரிஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், டிரான்ஸ்போர்ட், இஎம்ஐஸ், இன்சூரன்ஸ், இது எல்லாமே இந்த 50%குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கோல் என்னென்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்கள் இன்கமோட ஹாஃபில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது 50%க்கு மேலே எக்ஸீட் ஆகுதுன்னா ஏதாவது காஸ்ட் கட் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 30% லைஃப் ஸ்டைல் இல்லை வாண்ட்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. இது ஷாப்பிங் வச்சுக்கலாம், டைனிங் அவுட், வெக்கேஷன்ஸ், இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லை ஜிம் மெம்பர்ஷிப்ஸ், இதுக்கெலாம் இது வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணும்போதே நம்ம லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. இந்த கேட்டகரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் தான். நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக 20% சேவிங்ஸ் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுருங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். உங்களோட மணி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போகணும். உங்ககிட்ட 3 to 6 months எக்ஸ்பென்சஸ் சேவ் ஆகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபில் பண்ணிகிட்டே இருங்க. தென் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், லாங் டேர்ம் வெல்த் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸில் கூட லைக் பிபிஎஃப், என்பிஎஸ்ல கூட உங்கள் ரிட்டையர்மெண்ட் செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ப்ரோ டிப் என்னன்னா, இஃப் பாசிபிள் உங்கள் சேவிங்ஸை பியாண்ட் 20% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஃபாஸ்ட்டாக இன்னும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நம்பர் 3, ஏன் நிறைய பேர் சேவ் பண்ணுறதுல ஃபெயில் ஆகிறாங்க அண்ட் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நிறைய பேர் ஏன் சேவ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்பெண்டிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க, சேவிங் கிடையாது. அண்ட் இன்வெஸ்டிங் காம்ப்ளிகேட்டட்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் அது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ஸ்மால் சேலரி தானே நமக்கு இருக்குது, இதில் எப்படி நம்ம வெல்த் பில்ட் பண்ணணும்னு சில பேர் நினைக்கலாம். பட் நீங்கள் ஈவன் ஒரு 500 rupees per month எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவர் டைம் அது லேக்ஸில் போய் வந்து க்ரோ ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, உங்கள் சேவிங்ஸை ஒரு ஃபிக்ஸட் மந்த்லி பில் மாதிரி லைக் ரெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, கொடுத்தே தான் ஆகணும் அந்த மாதிரி. அண்ட் உங்கள் சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா டெம்ப்டேஷனை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் ஒரு 500 rupee per month கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், இதை ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் நல்ல வெல்த் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ் மோர் தென் த அமௌண்ட். அண்ட் நம்பர் 4, இந்த சேவிங்ஸ் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் பண்ணலாம். அது சேஃப் தான். ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்லி இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது. அண்ட் கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்மே குட் தான், பட் அதுக்கு நீங்கள் லார்ஜ் கேபிட்டல் எடுத்தோன்னே தேவைப்படும், அது லிக்விடும் கிடையாது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் க்ரோத்துக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் பெஸ்ட் சாய்ஸ்ன்றது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் 12 to 15% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஓவர் த லாங் டேர்ம் பீரியட் கொடுத்துருக்கு. அண்ட் எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டாப் கம்பெனிஸில் லார்ஜ் கேபிட்டலுக்கு தேவை இல்லாமல் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அண்ட் காம்பவுண்டிங் மூலியமாக உங்கள் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட லட்சத்துலேயோ இல்லை crore கணக்கில் வந்து ஓவர் டைமில் மாறும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் 5,000 rupees per month ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஏதோ 12% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 10 வருஷத்தில் அது 11.6 lakhs மாறும், 20 yearsல 50 lakhs மாறும், 30 yearsல அது 1.76 crore வந்து இருக்கும். ஸோ சீக்ரெட் என்னென்னா, இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அண்ட் காம்பவுண்டிங்கை அதோட மேஜிக்கை பண்ண விடுங்க. ஸோ ஸ்டெப் 3 பார்ப்போம். நம்ம மணியை நமக்காக எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அதுவும் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் மூலியமான இந்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஸோ மணி சேவ் பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ட் தான், பட் சேவ் மட்டும் பண்ணால் நம்மளை வெல்த்தியாக அது ஆக்காது. இப்போ நம்ம மணி நம்மளோட க்ரோ ஆகலைன்னா ஓவர் டைம் நம்ம வெல்த் தான் லூஸ் பண்ணுறோம். ஏன்? இன்ஃப்ளேஷனால். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுது. உங்கள் மணி இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ஏர்ன் பண்ணலைன்னா அதோட பர்ச்சேசிங் பவர் ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10,000க்கு நீங்கள் இவ்வளோ சாமான் இன்றைக்கி வாங்க முடியுன்றது 10 வருஷத்தில் அதே 10,000க்கு இத்தனை சாமானும் இன்றைக்கி வாங்குற மாதிரி அப்போ வாங்க முடியாது. இப்போ இன்ஃப்ளேஷன் 6%ன்னு வச்சுப்போம். உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க மணி 4% ஏர்ன் பண்ணால் எவ்ரி இயர் நீங்கள் ரியலைஸ் பண்ணாமே 2% லூஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது அண்ட் வெல்த் எப்படி க்ரோ பண்ணுறதுனா, நீங்கள் எந்த அசட்ஸ் உங்களுக்கு ஓவர் டைம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு சொல்யூஷன். இதில் நீங்கள் பண்ணக்கூடாத காமன் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சில பேருக்கு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த காமன் மிட்ஸ் இருக்கும். அதை முதல்ல நம்ம பஸ்ட் பண்ணுவோம். மிஸ்டேக் நம்பர் 1, இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறது. இப்போ நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி லைக் என்டோமெண்ட் பிளான், யூலிப், மணி பேக் பாலிசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா 4 to 5% ஆனுவல் ரிட்டர்ன் தான் அதில் மோஸ்ட்லி கிடைக்கும். இன்ஃப்ளேஷனே 6%. அப்போ உங்கள் மணி வேல்யூ தானே லூஸ் ஆகுது. உங்கள் லைஃப் இன்சூரன்ஸோட ஒன்லி பர்பஸே உங்கள் ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான், வெல்த் கிரியேஷன் கிடையாது. ஸோ சொல்யூஷன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் வாங்கிக்கோங்க லைஃப் கவருக்கு, அண்ட் ரெஸ்ட்டை ஹை க்ரோத் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 2, கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது. கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் தான், பட் அதுக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ கோல்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் சொல்லும் போது இட்ஸ் குட், ஆனால் அதால் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட்க்கு எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஹியூஜ் கேபிட்டல் அப்ஃப்ரண்ட் தேவைப்படுது, அதில் ஹை மெயின்டெனன்ஸ் இருக்குது அண்ட் லோ லிக்விடிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட் கேஷ் வேணும்னா உங்களால் பாதி ப்ராப்பர்ட்டி டக்குன்னுலாம் விற்க முடியாது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எனி டைம் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ சொல்யூஷன் என்னென்னா, மொத்த மணியுமே கோல்டு இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபினான்ஷியல் அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எதில் உங்களுக்கு பெட்டர் லிக்விடிட்டி அண்ட் க்ரோத் இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, உங்கள் எல்லா மணியுமே ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் வைங்க. அதாவது நிறைய பீப்புள் என்ன ஃபியர் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபியர் பண்ணுற ஒரு காரணமே வாலட்டைலாக இருக்கும், நம்ம மணி சேஃபாக இருக்காது அப்படின்ட்டு எஃப்டிலே வச்சுருப்பாங்க. ஏன்னா எஃப்டி சேஃப் அப்படின்ட்டு. எஃப்டியில் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ்மே பேர்லி 6 to 7% தான், ஈக்குவல் டு இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். அப்போனா உங்கள் மணி ட்ரூலி க்ரோ ஆகலை இல்லையா? சொல்யூஷன் என்னென்னா, எஃப்டி வந்து ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு கிரேட், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஹையர் க்ரோத் அசட்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்பர்
2 the best investment options for wealth creation என்னன்னு பார்ப்போமா. உங்கள் மணி நீங்கள் எங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஹிஸ்டாரிக்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் 12 to 15% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓவர் த லாங் டேர்ம் பீரியட். இது ஃபார் ஹையர் தன் இன்ஃப்ளேஷன், கோல்ட், ரியல் எஸ்டேட் இல்லை எஃப்டிஎஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன். அதுவும் நீங்கள் எவ்வளோ லாங்கராக இன்வெஸ்டடாக இருக்கீங்களோ அவ்வளோ மோர் உங்கள் மணி காம்பவுண்ட் ஆகி மல்டிப்ளை ஆகும். அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸே பார்த்தீங்கன்னா பர் இயர் 1.25 lakh தான். அதுவும் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் இப்போ இன்வெஸ்டிங்கே புதுசாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு லைக் பிகினர்னு வச்சுப்போம், உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பிக் பண்ண வரலன்னா சிம்பிள், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3, ஏன் எஸ்ஐபிஸை நான் பெஸ்ட் சாய்ஸாக சொல்கிறேன், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதிக மணி தேவையில்லை இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் 500 rupees பர் மந்த்தில் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப உங்களுக்கு வாலடைலாக தெரியும் அண்ட் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மல்டிபிள் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுது, மல்டிபிள் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுதுன்றப்போ உங்கள் ரிஸ்க் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. ஒன்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாலும் இன்னொன்று அதை பேலன்ஸ் பண்ணிடும். இன்னொன்று நீங்கள் மார்க்கெட் லோவாக இருக்கும்போது அதிகமாக வாங்கலாம். இப்போ எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். இப்போ ப்ரைஸ் டவுனாக இருக்கும்போது அதிக யூனிட்ஸ் வாங்கலாம். அதே 500 rupeesக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அதே மணிக்கு கொஞ்சம் கம்மி யூனிட்ஸ் வாங்குறீங்க. இப்படி ஓவர் டைம் அந்த காஸ்ட் ஆவரேஜ் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம அதிக யூனிட்ஸ் வாங்குகிறோம். இது வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்குற மாதிரி பேசிக்லி உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸை. இன்னொன்று இது கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. நீங்கள் மார்க்கெட்டை டெய்லி ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பேஷண்ட்டாக இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜஸ்ட் 5000 rupees பர் மந்த் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதில் உங்களுக்கு 10 yearsலேயே அது 11.6 lakhs க்ரோ ஆகும், 20 yearsல 50 lakhs க்ரோ ஆகும் அண்ட் 30 yearsல 1.76 crores க்ரோ ஆகும். கீ டேக்அவே என்னன்னா ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா காம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை பண்ணும். அண்ட் நம்பர் 4, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் பிகினராக இருக்கும்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை. அண்ட் நம்பர் 2, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிஃப்டி 50 இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப கிரேட். அண்ட் ஒரு எஸ்ஐபியை நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ணிடுங்க. அப்புறமா லாங் டேர்முக்கு இன்வெஸ்டராக இருங்க. இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸ், இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனில் ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4க்கு போகலாம். எப்படி அடிஷ்னல் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை அன்லாக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஏன்னா லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஒரு பே செக்குன்றது இப்போ இருக்கிற எக்கனாமியில் இட்ஸ் நோ லாங்கர் இனஃப். நம்ம அன்சர்டைன் டைம்ஸில் இருக்கும். அதுவும் சிங்கிள் சேலரியில் ரிலே பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி ரிஸ்கி. நாளைக்கே நம்ம ஜாப் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இல்லைனா ஏதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். இதுக்காக தான் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறது ரொம்ப க்ரூஷியல். நம்ம எவ்வளோ சோர்சஸ் ஆஃப் இன்கம்மை வந்து பில்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ராங்கராக அண்ட் மோர் ஃபினான்ஷியலி செக்யூராக இருக்க முடியும். ஸோ வாங்க ப்ராக்டிக்கல் வேஸில் எப்படி இன்னும் அதிக மணி ஏர்ன் பண்ணுறது அண்ட் நம்மளோட வெல்த் ஜேர்னிக்கு எப்படி இன்னும் ஆக்சலரேட் பண்ணுறதுன்ற சில ப்ராக்டிக்கல் வேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃப்ரீலான்சிங் அண்ட் சைட் கிக்ஸ். உங்களுக்கு தெரியுமா, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் கிக்ஸ்லேருந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுவாங்க மோர் தேன் தேர் ஃபுல் டைம் ஜாப்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, ரைட்டிங், கிராஃபிக் டிசைன், கோடிங், மார்க்கெட்டிங், இல்லை வீடியோ எடிட்டிங், டீச்சிங், இல்லை சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் கூட வச்சுப்போம். இதை உங்களால் எக்ஸ்ட்ரா இன்கமாக மாற்ற முடியும். இப்போ ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. லைக் வெப்சைட்ஸ் லைக் ஃபிவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைட் கிளைண்ட்ஸோட கனெக்ட் பண்ண விடுது. ஸோ நீங்கள் இதில் உங்களோட ஓன் ரேட்டை செட் பண்ணி உங்கள் எக்ஸ்பர்டைஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், ஆன்லைன் டியூட்டரிங் அண்ட் கோர்சஸ். உங்ககிட்ட நாலேஜ் இருக்குது லைக் மேத்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ் இல்லை பிஸ்னஸில் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே டீச் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஓன் கோர்சஸை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி வெப்சைட்ஸில் செல் பண்ணலாம். சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய பேர் இதில் வேல்யூபிள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி சஸ்டெயினபிள் அமௌண்ட் பர் மந்த் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீஷ் செலெக்ஷன்றது தான் இதில் கீ. நீங்கள் எந்த டாப்பிக்கில் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்களோ
அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், கேமிங் இல்லை டெக். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அ வீக்கே ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் ஸ்ட்ரீமாக ஓவர் டைம் உங்களால் மாற்ற முடியும். செகண்ட், பாசிவ் இன்கம். நம்ம தூங்கும் போதே மணி ஏர்ன் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க டைமை ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுவாங்க. லைக் ஒரு சேலரிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஹவர்லி வேஜில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ரிச் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. எந்த அசட்ஸ் நம்ம பில் பண்ணோன்னா நம்ம ஒர்க் பண்ணாத டைம் கூட நமக்கு அது மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிளாக் இல்லைன்னா யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் இல்லை பேஷனேட்டாக இருக்கிற டாபிக்ஸ் லைக் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், டெக், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட் அதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஆட்ஸ், ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா மானிட்டைஸ் பண்ண முடியும். அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது மூலிமா நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரமோட் பண்ணலாம். அண்ட் எவ்ரி டைம் உங்கள் லிங்க் மூலிமா யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதில் நீங்கள் கமிஷன் ஏர்ன் பண்ணுறீங்க. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் ரெண்டல் இன்கமும் ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இல்லை ரியல் எஸ்டேட், அது ஒரு ரெகுலர் இன்கம் கொடுக்கக்கூடியதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லாமே உங்கள் மணி வில் கீப் க்ரோயிங். இதில் கோல் என்னென்னா நம்ம இத்தனை சோர்சஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணணும். அது ஓவர் டைம் இட் ஷுட் ரிக்வயர் லெஸ் எஃபர்ட், ஆனால் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டி அது பே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. தேர்ட் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ். ஐடியாஸை ப்ராஃபிட்ஸாக மாற்றுங்க. நிறைய ஃபேமிலிஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீட்டைல் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஒரு ஸ்மால் ஷாப், பேக்கரி இல்லை ஃபேமிலியோட ஒரு ஃபுட் ஸ்டால் நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் பிஸ்னஸ், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இல்லை க்ளோத்திங், கிராஃப்ட்ஸை நம்ம செல் பண்ணலாம். இல்லைனா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம மணி வந்து பூல் பண்ணி ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை கமர்ஷியல் ஸ்பேசஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரெண்டல் இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அட்வான்டேஜ் என்னென்னா ஃபேமிலி பிஸ்னஸஸை நம்ம கம்பைன் பண்ணுறது, ரிசோர்ஸஸ், ஸ்கில்ஸ், நெட்ஒர்க்ஸ் க்ரியேட் பண்ணி மாதிரி கம்பைன் பண்ணி நம்மளால் ஜென்ரேஷனல் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக they are working together. ஏன் இந்த மாதிரி மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் மேட்டர் அப்படின்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ருப்பியும் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ருப்பியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு எடுக்கிற அந்த டைம், அந்த ஜேர்னியை ஷார்டன் பண்ணி கொடுக்கும். மோர் இன்கம்ன்றது மோர் சேவிங்ஸ், மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மோர் வெல்த். ஸோ உங்ககிட்ட மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்றது உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஒரு ஃபைனல் ஸ்டெப் இன்னும் இருக்குது, இது எல்லாத்தையும் டுகெதர் டைப் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டெப் நம்பர் 5 தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஏன்னா க்ரோத் ஈக்குவல்ஸ் டு வெல்த். நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய லைக் பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள லைக் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் எவ்வளோ இப்படி மணி, இன்வெஸ்டிங், வெல்த் பில்டிங்கை பற்றி லேர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்மார்ட்டான ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் உங்களால் எடுக்கக்கூடும். லேர்னிங்ன்றது புக்ஸ் ரீட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜை அப்ளை பண்ணி வெல்த் க்ரோ பண்ணுறதுமே தான். ஸோ ஃபஸ்ட் உங்கள் ஏர்னிங் பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேல்யூபிளாக நீங்கள் மாறுறீங்க. லைக் நியூ ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிறது, இன்னும் ஹையர் சேலரிஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு நீஷில் ஸ்பெஷலைஸ் ஆகிறது உங்களுக்கு இன்னும் ஒரு ஃப்ரீலான்சிங் இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட கொடுக்கும். ஸோ ஃபினான்ஷியல் சக்ஸஸோட சீக்ரெட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி உங்கள் நாலேஜை அப்கிரேட் பண்ணுறது அண்ட் உங்கள் ஸ்கில் செட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. நம்பர் 2, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இதை நீங்கள் பில்ட் பண்ணலாம் பை ஃபினான்ஷியல் லிட்ரஸி. லைக் நிறைய பீப்புள் இந்த பான்சி ஸ்கீம்ஸ் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணி இல்லை ஸ்கேம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் நாலேஜ் தான். அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸாக இருந்தாலுமே அவங்ககிட்ட அந்த லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தான் அவங்கள இதில் இன்வெஸ்ட் பண்ணவே வைக்குது. ஸோ இந்த மாதிரி ராங் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், அது ஹை ஃபீஸ் இருக்கிறதுல அவங்க மணியை போட்டு அந்த காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அண்ட் இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணாமையும் விட்டுடுறாங்க. ஸோ சொல்யூஷன் என்னென்னா பேசிக் இன்வெஸ்டிங், பட்ஜெட்டிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிறது. உங்கள் மணி உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்கோன்றது தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எவ்வளோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் வெல்த் பில்ட் பண்ண முடியும் அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண முடியும். நம்பர் 3, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இப்போ இவ்வளோ நாலேஜ் இருந்துமே ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ஓவர்வெல்மிங்காக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கலாம். இதில் தான் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி சிஎஃப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடைகிறதுக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் எந்த மாதிரியான டேக்ஸ் சேவிங் டெக்னிக் யூஸ் பண்ணால் நம்மளோட ஏர்னிங்ஸை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் எப்படி ரிச்சாக ரிட்டையர் ஆகிட்டு நம்மளோட சாலிட் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பில்ட் பண்ணுறது
பண்ணுறதுன்னு அவங்க ப்ரொஃபஷ்னலாக நம்மளை நேவிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கைட் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட் நம்மளுக்கு ரைட் டிசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்கன்றது இட்ஸ் அ கிரேட் திங் ஒன்லி, ரைட்? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரோர் பற்றி ஆகிறதுன்றது இட் டசன்ட் இன்வால்வ் ஜஸ்ட் லக், இட் இன்வால்வ் ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் சாய்ஸஸ். அதுவும் கன்சிஸ்டன்ட்லி நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ், இந்த 5 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸோட ஒரு குவிக் ரீகேப் பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் ஃபினான்சஸை ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 3, அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்கள் வெல்த் ஆக்சுவலி க்ரோ பண்ண வைக்கிற மாதிரி அசட்ஸில். அண்ட் ஸ்டெப் நம்பர் 4, இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெப் நம்பர் 5, கீப் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவிங். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் ஆக்சுவல் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி. ரியல் கொஸ்டின் வந்து இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்கன்றது தான். நீங்கள் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் பற்றி ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னா, ஒரு சிஎஃப்பி மாதிரின்ற ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான், அது உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. டேக் ஆக்ஷன் டுடே. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.